எப்படிண்ணா இருக்குது பொள்ளாச்சி கள நிலவரம் எப்படி இருக்குது? பொள்ளாச்சியில் இந்த தடவை தாமரை மலரும். இந்த சுட்டரிக்கும் வெயில்லையும் தாமரை பூத்து குலுங்கும். அந்த மாதிரி தான் இருக்குது. எல்லா இடத்துலையும் மக்கள்கிட்ட மிகப்பெரிய ஆதரவு இருக்குது. 50 ஆண்டுகளில் இல்லாத வளர்ச்சியை வந்து நாங்கள் கோவை மாவட்டத்திற்கும் பொள்ளாச்சிக்கும் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக கிளைம் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் தொண்டாமுத்தூர், கிணத்துக்கடவு, மடத்துக்குளம் எல்லா பக்கம் போகிறீங்க. அந்தளவுக்கான வளர்ச்சி வந்துருச்சா? அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது திட்டங்களை தீட்டுறாங்க, அதுலேருந்து பணத்தை எடுத்து அவங்க கொஞ்சம் ஒதுக்கிக்கிறாங்க. இதுக்காக பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆட்சியில் இல்லாதப்ப அதிமுக என்ன பண்ணுச்சு? நாங்கள் ஆட்சியில் இல்லை, தமிழ்நாட்டில் தொடர்ந்து களத்தில் இருந்தோம். மக்களுக்கான தொடர் பிரச்சனையில் நாங்கள் தான் களத்தில் இருந்தோம். இங்கேருந்து ஒட்டஞ்சத்திரத்துக்கு தண்ணி எடுத்துகிட்டு போனாங்க. அதிமுக போராட்டம் நடத்துச்சா? நாங்கள் தான் போராட்டம் நடத்தினோம். இப்போ தான் கேள்வி கேட்க ஒரு கட்சி வந்திருக்கு. மக்கள் வந்து அதிமுகலேருந்து பெரும்பான்மையான மக்கள் பிஜேபிக்கு வரோம். கடந்த 10 ஆண்டுகளாக மத்தியில் பாஜக இருக்குது. நம்ம தமிழகத்துக்கோ இல்லை கோவை பொள்ளாச்சிக்கு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்றத நம்ம எதாவது சொல்லியிருக்கோமா? ஆனால் விவசாயிகளுக்கு முதலாக ஊக்கத்தொகை கொடுத்த அரசு மோடி அரசு. 6000 ரூபா பணம் கொடுக்குறாரு. இதுக்கு மேலே விவசாயிக்கு என்ன வேணும்? வீடு கட்டுறதுக்கு 2,67,000. எந்த கிராமத்துக்கு போங்க, 10 வீடு மோடி கொடுத்த வீடு. டாய்லெட் பாருங்கள், மோடி கொடுத்த டாய்லெட். பேங்க்குக்கு போங்க, நிறைய பேர் சொல்கிறாங்க மோடியோட திட்டத்தில் லோன் வாங்கியிருக்கேன். பிஜேபி மோடி ஏன் ஏழை பணக்காரன் ஆகக்கூடாதான்னு நினைக்கிறார். பேங்க்குக்கு லோனை போனால் வீட்டு பத்திரத்தை அடமான வை, தோட்டத்தை பத்திரம் அடமான. வீடும் தோட்டம் இல்லாத தொழில் பண்ணக்கூடாதா ஏழை? அதான் மோடி சொல்கிறார். நான் கேரண்டி அவனுக்கு தகுதி இருக்கா, லோனை கொடு அப்படின்னு சொல்லி மோடி சொல்கிறார். இதுதான் மோடி. முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி பேசும்போது பாஜகவுக்கு பூத்தில் போடுறதுக்கு கூட ஆள் இல்லை அப்படின்ற ஒரு விமர்சனத்தை தொடர்ந்து வைக்கிறாங்க. அதவே தான் எடப்பாடி பழனிசாமியும் பொதுக்கூட்டங்களில் பேசுகிறாங்க. எப்படி இருக்குது நம்மளோட பூத் கமிட்டியெல்லாம் எப்படி வச்சுருக்கோம்? பிஜேபிக்கு பூத் கமிட்டி இல்லைன்றது முன்னாடி சொல்கிறதெல்லாம் உண்மை தான். அவங்க பழைய காலத்தில் சொல்லியிருக்காங்க. காலம் மலையேறி போயிடுச்சு. ஒவ்வொரு ஊருக்கும் போகிறோம், 150 பேர் வந்து வரவேற்கிறாங்க. பூத் கமிட்டி இல்லைன்றாங்க. பூத் கமிட்டி அவங்க 10 பேர்த்த போட்டு வச்சோ 20 பேர்த்த போட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. எங்களுக்கு வரவேற்கிறது 150 பேர் வரவேற்கிறாங்க. பெட் கட்டுறங்க. இந்த தடவை எங்களோட கம்மியாக இந்த தொகுதியில் அதிமுக வாங்குது. மிக குறைவாக ஓட்டு வாங்குது. 3வது இடத்துக்கு அதிமுக போகுது. நீங்கள் வேணால் பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.